வணக்கம். என் பெயர் கே ஏழுமலை. அப்பா பெயர் குப்பா கவுண்டரு. திருவண்ணாமலை மாவட்டம், போலூர் வட்டம், மாம்பட்டு போஸ்ட், எழுவாம்பாடி கிராமம். வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வாயிலாக ஆத்மா திட்ட செயல் விளக்க கூட்டத்தின் வாயிலாக எனக்கு நேரடி நெல் விதைப்பு கருவியும் களை கட்டுப்படுத்த கோணாவட்ட கருவி ஒன்றும் கொடுத்தார்கள். அதன் வாயிலாக அவர்கள் சொன்ன வழி பிரகாரம் நான் பயிர் செய்ய ஆரம்பித்தேன். முதலில் ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது என்று அவர்கள் சொன்னார்கள். அது மூலமாக 8 கிலோ விதை நெல்லை எடுத்து அதை சுத்தம் பண்ணி பதிரு போக மீதி இருக்கிற நல்ல நெல்லை நான் முளைக்க வச்சேன். முளைக்க வைக்கிறனைக்கு நம்ம 2ஆம் கொம்புல அதை விதைக்கணும். 2ஆம் கொம்புல விதைக்கிறதுக்கு முன்னாடி வயலை மட்டமா நல்லா ஓட்டி, பரம்பு மட்டமா ஓட்டிக்கணும். அன்னைக்கே தண்ணி திறந்துடணும். தண்ணி திறந்து மேக்சிமம் தண்ணி அங்க கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும். அந்த தண்ணி வடிக்கிறதுக்கு நம்ம லேசா காவா பண்ணி விட்டோம்னா அது வெளியே போய் சேரும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏக்கராவுக்கு 2 பேர் இருந்தா போதும். நம்ம அந்த நேரடி நெல் விதைப்பு கருவி, அதாவது ட்ரம் செட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரம் செட்டு மூலியமா நெல் அதில் போட்டு அப்படியே வரிசையை இஸ்துன்னு போனோம்னா அது வரிசை அங்கங்கே வீந்துக்கினே வரும். பார்க்கறதுக்கு நல்லா அருமையா இருக்கும். ஆனா நட்ட 20-25 நாளுக்குள்ள கோணாவட்டத்தை பயன்படுத்தி அந்த களையை கட்டுப்படுத்திடலாம். ஒரு முறைக்கு 2 முறை இல்ல 3 முறை கூட யூஸ் பண்ணா கூட நம்மளுக்கு களையை கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த கோணாவட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம கரும்புக்கு ஏசிக்கிற இல்லையா, அது போல அந்த கோணாவட்டத்தை போட்டு அடிக்கும் போது அந்த பயிர்ல 2 பக்கமும் மண்ணு சேர்ந்துக்குது. மண்ணு சேர்ந்த உடனே அது அந்த மண்ணு சேர்ந்த உடனே நிறைய தூர் விட ஆரம்பிக்குது. அந்த தூர் நிறைய உரத்தால நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். மேக்சிமம் மாமூலா பயிர் செய்யறோம்னா ஏக்கராக்கு 30, மிஞ்சி போனா 32 மூட்டை விளையும். அதாவது 75 கிலோ பேக்கில் 32 பேக்கு கிடைக்கும். ஆனா இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி மூலயமா விவசாயம் பண்ணோம்னா குறைஞ்சது 40 - 45 மூட்டை கிடைக்கும். அதாவது 75 கிலோ பேக்கில் நம்மளுக்கு 40 - 45 பேக் கிடைக்கும். அது பிரகாரம் பார்க்க போனா அந்த ஆத்மா செயல் விளக்க கூட்டத்தின் வாயிலாக நான் விவசாயம் பண்ணதால என்னுடைய நிலத்துல ஒரு ஏக்கரால 45 மூட்டை, அதாவது 75 கிலோ பேக்கில் 45 மூட்டை நான் விவசாயம் பண்ணி நான் லாபத்தை அனுபவிச்சுக்கிறேன். என்னன்னாக்கா அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அவங்க விளக்க கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்துக்கு போனோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மகசூலுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்னவோ ஏனோ தானு அப்பா பண்ணாரு, நாத்தா பண்ணாரு, நாத்தங்கால விட்டோம் எடுத்தோம் நட்டன்னு இருக்கக்கூடாது. இதனுடைய செலவு மிச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாற்றங்கால் இல்லை, நடவு செலவு இல்லை, களப்பறிக்கிற செலவு ஆள் இல்லை. நம்ம கோணாவட்டத்தில் போட்டு அடிக்கிறதால 2 பேர் இருந்தா போதும். மாத்தி மாத்தி ஒரு ஆளுக்கு 25 சென்ட் 30 சென்ட் மாத்தி மாத்தி போட்டோம்னா களையும் கட் ஆயிடுது. நம்மளுக்கு அந்த ஆள் குறைவு, நம்மளுக்கு பணமும் மிச்சமாகி போகுது. என்னன்னாக்கா அந்த ஆள் இல்லா குறைக்கு இப்படி விவசாயம் பண்ண அப்படின்னா 2 பேர், ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருந்தா கூட நம்ம குறைஞ்சது 2 ஏக்கரா 3 ஏக்கரா விவசாயம் ஈஸியா பண்ணிட்டு போயிடும். அதனால இந்த ஆத்மா திட்டத்தின் மூலமா அந்த நேரடி நெல் விதைப்பு கருவி கொடுத்ததால எனக்கு எவ்வளவோ நன்மை தரக்கூடிய அளவுக்கு இருந்து போச்சு. அதனால அந்த செயல் விளக்க கூட்டத்துக்கு போனதால எனக்கு இந்த விஷயம் போல தெரிய ஆரம்பிச்சது. அதனால நம்ம அந்த வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கும் அந்த ஆத்மா திட்ட செயல் விளக்க கூட்டத்திற்கு வந்த அந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.